வக்கீல்னாலே ரோட்டில் சண்டை போடலாங்கிற மனநிலையை வளர்த்துட்டாங்க. எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. உண்மை ஆரம்பகாலம் அப்படி தான். வக்கீல் தானே, அந்த ட்ரெஸ்ஸோட வந்து நீ பேட்டி கொடுக்க வேண்டியதானு கீழே கமெண்ட்ல எழுதியிருந்தாங்க. அந்த ட்ரெஸ்ஸு போட்டு போகிறது இல்லை, அதோட வந்து நீ பேட்டி கொடுக்க வேண்டியதானு கேட்டிருந்தாங்க. அதுக்கு பதில் இருக்கா உங்கள்கிட்ட? நான் சொல்கிறேன், இந்த தெருவில் போதீங்கம்மா 10 வெறிநாய் கிடக்குன்னு சொல்கிறேன். நான் போவேன்னு கடிப்பிட்டீங்கன்னா யார்? அது நீங்கள் தானே அந்த டேமேஜ் அனுபவிச்சு போறீங்க. மால் இருக்குல்ல, பெரிய மால், அதில் கைலி கட்டி கொடுக்க கூடாதுங்கிறான். அதுக்கு என்ன சொல்றீங்க? போர்டா எதுவுமே வைக்கல, கைலி கட்டி உள்ள அலௌடு இல்லைங்கிறான். ஒரு ஆண் இந்த ரோட்ல குடிச்சிட்டு விடிய விடிய பிளாட் ஆகி கிடக்குறான். அதே ஒரு பெண் நீ விடிய விடிய குடிச்சிட்டு பிளாட் ஆகி கிடக்கலாமா? உன்னால முடியும்னா சொல்லி பேசுவோம். முடியாது. இவ்வளவு வளர்ந்த சூழ்நிலைகளையும் பெண்களுக்கு ஒரு ஆடை சுதந்திரம் கூட கிடையாதா? இப்பதான் வளரல, என்னை கோயம்பேட்டில் கூப்பிடுறாங்கிற. இப்போ வளர்ந்துருச்சு, ட்ரெஸ் போட்டுக்க உரிமை இல்லையான்னு சொல்கிறேன். பொண்ணை வந்து அது மாதிரி ட்ரெஸ்ஸுன்னு பப்ளிக் பிளேஸில் சொன்னது தவறு. நான் மறுக்கவில்லை. வழக்கறிஞரா தவறு, உன்னோட சகோதரனா அது சரி. மெட்ராஸ் டவுன் பஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் வழக்கறிஞர் தமிழ்வேந்தன் அவர்கள். வணக்கம் சார். கோவையில் இருக்கக்கூடிய பூ மார்க்கெட்ல பெண் ஒருவர் வீடியோ எடுக்கிறதுக்காக உள்ள போயிருக்காங்க. அங்க இருந்த வியாபாரியோட அவங்களுக்கு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு சார். இதை எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலாக அது நடந்தது வந்து எந்த பக்கம் பேசுறதுன்னு தெரியல. ஏன்னா 2 பக்கம் பேசுனாலுமே சிக்கல் தான். அது ஒரு சிக்கலான சென்சிட்டிவான விஷயம் வேறு. ஏன்னா ஒருத்தவங்களோட ஆடையை பற்றி நம்ம அவ்வளோ ஈஸியாக விமர்சனம் பண்ணுறதும் தவறாயிடும். ஆனால் பொது இடத்துல உங்கள் அப்பா வயசில் உள்ள ஒருத்தர் இப்படி ட்ரெஸ் போட்டு வராதிங்கம்மா அப்படின்னு சொல்கிறதுக்கும் நமக்கு நம்ம நாட்டில் உரிமை இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அது இளைஞர் தானே? இல்லை, அதான் தப்பாக தான் சொல்கிறேன். எப்படி போனாலுமே தப்பாயிடும். நான் எந்த பக்கம் பேசினாலுமே அது கண்டிப்பாக தப்பு தான். முதல்ல பொது இடத்துல ட்ரெஸ் அப்படி போட்டு வரக்கூடாது அப்படின்னு நம்ம நாட்டில் ரூல்லாம் கிடையாது, சட்டம்லாம் கிடையாது. இந்த நாட்டில் இந்த இடத்துக்கு நீங்கள் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு நீங்கள் ரூல் கிடையாது. ஆனால் அதே நீங்கள் ஸ்விம்மிங் பூலில் இருந்த ட்ரெஸ்ஸோட நடு ரோட்டில் நடந்து போனால் அது தவறு தானே? எந்த இடத்துக்கு எந்த இடம்னு ஒரு ஆடை வடிவமைப்பு இங்கே இருக்கு தானே செய்யுது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என் கை தானே இல்லை, மற்றபடி என் உடையில் என்ன ஆபாசம் இருக்குது அப்படின்னு. இல்லை, நிறைய நான் சமீபத்தில் என்னோட அனுபவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறேன். நான் உணவகத்துக்கு சாப்பிட போயிருந்தேன். ஒரு ரியல் எஸ்டேட்டு விஷயமா ஒருத்தரோட பேசிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்போ அப்பா அம்மா அவங்க மகள் தான் வந்தாங்க. மகள் கண்டிப்பாக ஏஜ் அட்டன் பண்ண பொண்ணு, 17 வயசு கூட இருக்கும். அவங்க கால் சட்டை தான் போட்டிருந்தாங்க. அந்த கால் சட்டை மேலே பனியன் போட்டிருந்தாங்க. அந்த என்டையர் ஹோட்டலுமே அவன் அந்த பெண்ணை தான் பார்த்துச்சு. அதாவது குழந்தை வயசில் உள்ளவங்களும் பார்த்தாங்க, பேத்தி வயசில் உள்ளவங்களும் பார்த்தாங்க, சைட் அடிக்கிற வயசில் உள்ளவங்களும் பார்த்தாங்க, எல்லாருமே பார்த்தாங்க. நான் வேகமாக கடைசி தயிரை போட்டு சாப்பிட்டேன்னா டக்குன்னு எழுந்துட்டு நீங்கள் உட்காருங்க, அந்த ஃபேமிலியை நீங்கள் உட்காருங்கன்னு சொல்லிட்டு நான் எக்ஸிட் ஆனேன் அந்த டேபிள்லேருந்து. காரணம் அப்படி பார்க்குறாங்கிறது தான். அப்போ நான் வந்து நேரடியாக போய் சொல்ல முடியுமா, அவங்க பொண்ணுக்கு ட்ரெஸ் போட்டு அழைச்சிட்டு வராதிங்கன்னு சொல்ல முடியுமா? அது ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விருப்பம். சொன்னால் தப்பாயிடும். ஆனால் என்டையராக இந்த சொசைட்டி எப்படி பார்க்குதுங்கிறது உங்களுக்கு தெரியணும்ல. உங்களை வந்து நீங்கள் எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தால் தான் எங்கள் சமுதாயம் உங்களை ஏற்றுக்கும். நீங்கள் சமுதாயத்தில் முரண்படுறதுனா பல விஷயங்களுக்கு முரண்படுறது இருக்குது. ஆனால் உங்கள் ஆடையை வந்து இப்படி தான் நான் அணிவேன் அப்படின்னா அப்படி ஒருத்தர் பார்த்தா நீங்கள் அந்த பார்வையை வந்து சரிதான் ஏற்றிட்டு போகிற மனநிலை உங்கள்கிட்ட இருக்கா? அவங்க கூட கேட்டாங்க, நீ கூட போட்டிருக்க பனியன் எனக்கு தெரியுது, எனக்கு ஆபாசமாக தெரியுது அப்படின்னு சொன்னாங்க. நான் சொல்கிறேன், நான் பனியனோட என்னால் இந்த மவுண்ட் ரோட்டில் நடந்து போக முடியும், உங்களால் நடந்து வர முடியுமா? நீங்கள் சொல்லுங்கள். முடியும்னா பேசுவோம். அந்த அளவுக்கு உங்கள்ட்ட ஈக்குவலைசேஷன் இருக்கா, மைண்டில் இருக்கா, மைண்ட் செட்டில் இருக்கான்னு கேட்குறேன். திமிருக்கு தெனாவட்டுக்கு வேணால் செஞ்சு காட்டுறது, சேலஞ்சுக்கு டாஸ்க்கு வேணால் செஞ்சு காட்டலாம். ரெகுலராக உங்களால் செய்ய முடியுமாங்கிறத என்னோட கேள்வி. இது பெருமை கிடையாதே. பெருமை சிறுமைக்கே நான் போகல. உங்களுக்கு அவங்க பொது இடத்துல அது மாதிரி கேட்டிருக்க கூடாது, நான் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூக்கே வரல. ஜென்ரலாக பேசுங்களேன். அது ஒரு மையக்கருமா. பொது இடத்துல அது மாதிரி ஒரு பொண்ணை வந்து நீ ஆபாசமாக ட்ரெஸ் பண்ணியிருக்கான்னு கேட்கக்கூடாது தான். நான் வேண்டான்னு சொல்லலை. அதே கேட்டது கூட சரி நான் இனிமேலுக்கு நான் இது மாதிரி போட்டு வரல அப்படின்னு சரிங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கூட எக்ஸிட் ஆகலாம் தானே. அந்த இடத்த ஒரு ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷனாக கிரியேட் பண்ண வேண்டியது இல்லைங்கிறது என்னோட கருத்து. ரீல்ஸுக்காக அவங்க அப்படி மாற்றி பேசுகிறாங்கன்னு சொல்கிறீங்களா? அப்போ அப்படிதான் அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நம்ம எதையுமே நான் சொல்கிறேன், ஒரு பஸ்ஸில் பசங்க உட்காந்துருக்காங்க, 1 2 3 பசங்க ஒரே சீட்டில் உட்காந்துருக்காங்க, ஸ்கூல் படிக்கிற பசங்க தான். ஒரு பொம்பளை வீடியோ எடுக்குது, அந்த மோரக்கட்டை இன்ன வரைக்கும் காட்டலை. அது எவ்வளோ இருந்தாலும் சரி பார்க்கட்டும். எந்திரி எந்திரா லேடிஸ் எல்லாம் நிற்கிறாங்க, எந்திரான்னு சொல்லுது. இது ரொம்ப தப்பான அணுகுமுறையே இல்லையா? அவன் ஸ்கூல் விட்டு வர்ற பையன் பஸ்ஸில் உட்காந்துருக்கான், அவனை போய் படிக்கட்டில் நின்று தொங்கி சாவ சொல்றியா? இதே நீங்கள் எப்படி கேட்டிருக்கலாம்? நான் சொல்லட்டுமா? அந்த பெண்ணுக்கு ஒரு சொல்லட்டுமா? தம்பி, ஐயா ராசா சாமி எந்திரிப்பா
அம்மாவுக்கு கால் வலிக்குது, எந்திரிப்பா கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு கேட்டால் அவனை எந்திரிப்பானா எந்திரிக்க மாட்டானா? கரெக்டு தான். நீ கேட்குற அணுகுமுறையில் தான் இருக்கு உனக்கு வர வேண்டிய பதில். கரெக்டு தானே? அப்போ நீங்கள் இப்போ கேமரா இருக்குங்கிறதாண்டி எது வேணுமோ எடுத்துகிட்டு போட்டுகிட்டே இருக்குதா? அங்கே சொன்னது தப்பாக கூட இருக்கட்டும், கிரிஞ்சா கூட இருக்கட்டும், ஆனால் அணுகுமுறைன்னு ஒன்று இருக்குது. அது கூட இந்த கமெண்ட் பாக்ஸ்லாம் கேட்டானோ பாசுங்க, நான் இந்த சப்ஜெக்ட்டு பேசுறது நான் விருப்பமே படலை. ஏன்னா எப்படி பேசினாலும் என்னை கோத்து விட்ருவாங்க. ஒன்று முற்போக்கு பேசினாலும் சிக்கிக்குவேன், இல்லை பிற்போக்கு பேசி சிக்கிக்குவேன். ரெண்டுமே சிக்கிறான். ரெண்டு வீல் இருந்தாலும் முன்ன போனால் கடிக்கும், பின்ன வந்தால் உதைக்கிறது தான். அந்த ட்ரெஸ்ஸோட வந்து நீ பேட்டி கொடுக்க வேண்டியதானு கீழே கமெண்ட்டில் எழுதியிருந்தாங்க. அந்த ட்ரெஸ்ஸு போட்டு போகிறது இல்லாமல் அதோட வந்து நீ பேட்டி கொடுக்க வேண்டியதானு கேட்டிருந்தாங்க. அதுக்கு பதில் இருக்கா உங்கள்கிட்ட? அந்த சம்பவம் முடிஞ்சு அதுக்கு அடுத்த நாள் தானே புகார் கொடுக்க போயிருக்காங்க. அதான் அப்போ வந்து ஃபுல் ஹேண்ட் போட்டு நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணி வந்திருக்கீங்கம்மான்னு. அந்த பொண்ணு ஒரு சட்டக்கல்லூரி மாணவி தானே சார்? ஒரு விஷயம், ஒரு ஹைகோர்ட்டில் ஒரு நீதிபதி எனக்கு நடந்த அனுபவம். நான் அவரை பார்க்க போகிறப்ப ஷூ போடல, ஷூ தான் போடல, வேறு எதுவும் நான் என்னோடய ரோப்ஸ் போட்டுறது எல்லாம் போட்டிருந்தேன், ஷூ போடல. அவர் என்ன சொன்னது, இந்த கேம்பஸுக்குள்ளே நுழைஞ்சிட்டாலே ஷூ, இன்ஷர்ட் போடணும், நீட்டாக ஷேவ் பண்ணியிருக்கணும், தலைமுடி நீட்டாக வெட்டியிருக்கணும் அப்படின்னு சொன்னார். அவர் எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம்லாம் இல்லை, அது என்னோட தனிப்பட்ட விருப்பம் தானே. ஆனால் எதுக்கு அதை சொல்கிறாரு? ஒரு டிக்னிஃபைட் டெக்கோரம் இருக்கணும். லாயர்லாம் இப்படி தான் இருக்கணும், ப்ரெசன்டேஷன் இப்படி தான் இருக்கணும். கோர்ட்டுக்குள்ளே போனால் அப்படி நீட்டாக போய் இப்படி தான் பேசணும், இந்த வார்த்தைகள் தான் பேசணும், அப்படி தானே இருக்கணும். அதுக்கு பதில் என்ன இருக்குது உங்கள்கிட்ட? மீறல்களுக்காக வேண்டி வக்கீல் தொழில் கிடையாது. ஒரு நம்ம வந்து இந்த ஒரு இடத்துக்கு தகுந்த சூழ்நிலை தானே. இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கிறதும் கோர்ட்டுக்குள்ளே இருக்கிறதும் ஒன்றாயிராது இல்லை? நான் வீட்டில் பண்ணினோட இருப்பேன், கையில் கட்டிட்டு உட்காந்துருப்பேன், கோர்ட்டுக்கு அப்படியே போயிட முடியுமா? முடியாதுல்ல. அப்போ நான் பொது இடத்துக்கு எப்படி போகணுன்னு நான் குறைந்தபட்சம் ஒரு உதாரணம் வேணும்ல. நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேம்மா, நீங்கள் வக்கீல்னு இழுத்து விட்டதுனால நான் பதில் சொல்கிறேன், இல்லைனா இந்த பதிலையும் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா பொது இடத்துக்குள்ள நம்ம எப்படி ஒரு ஆடை அணிவிக்கணும்னு இருக்குது. ஆனால் இப்படி தான் போடணும்னு சட்டம் கிடையாது, அதையும் சொல்லிடுறேன், அதையும் சின்சியராக சொல்லிடுறேன். அப்படி ஒரு ரூல்லாம் கிடையாது. அப்படி அவங்க கேட்டது தவறு தான் இந்த பெண்ணை. ஆனால் நமக்குன்னு ஒரு தற்காப்புன்னு ஒன்று இருக்குல்லம்மா. நான் சொல்கிறேன், இந்த தெருவில் போதீங்கம்மா, 10 வெறிநாய் கிடக்குதுன்னு சொல்கிறேன், இல்லை இந்த அண்ணாட்ட சொல்கிறேன், நீ போகாத 10 வெறிநாய் கிடக்குதுப்பா அப்படின்னு சொல்கிறேன். நான் போவேன்னு கடிப்பட்டீங்கன்னா யார் அது? நீங்கள் தானே அந்த டேமேஜ் அனுபவிச்சு போகிறீங்க. ஆனால் உட்காந்து உங்களுக்கு இந்த டாக் ஷோ அதுலாம் உட்காந்து உங்களுக்கு கீ கொடுத்து விடுவாங்க, உங்களை ஸ்க்ரூ பண்ணுவாங்க, அதெல்லாம் போகலாம் வரலாம் வைக்கலாம் எடுக்கலான்னு. ஆனால் இங்கே அப்படி இல்லைம்மா. இப்போ 4 பெண்கள் காரில் வருது ஈசிஆரில், அது ஒரு கார் விரட்டி ஒரு இஷ்யூ ஆச்சா? இஷ்யூ ஆச்சா? ஆச்சு. அப்போ நீங்கள் எப்படிப்பட்ட சமுதாயத்தில் நம்ம இருக்கிறோம் சொல்லுங்க. அதற்காக பெண்கள் வந்து நீங்க சொல்ற மாதிரி கலாச்சார ரீதியான உடையில தான் அவங்க எந்த இடத்துக்கு போனாலுமே போகணும். அப்படி சொல்லவே இல்லை. என் புடவையில் இருந்தவங்க நீங்கள் ரேப் பண்ணவே இல்லை என்ன? குளித்தல டீச்சர் கூட புடவையில் போயிட்டு வந்த டீச்சர் தான் ரேப் பண்ணி கொள்ளலையா என்ன? அந்த ரீசனுக்கே போகாதம்மா. முதல்ல நீ உன்னை ஒரு காட்சி பொருளாக காட்டாதுன்னு நான் சொல்கிறேன். நீ உன்னை வந்து ஒரு போக பொருளாக காமிச்சிக்கிட்டோம். நம்ம எந்த ஆணும் லிப்ஸ்டிக் அணிகிறது இல்லை, எந்த ஆணும் ரோஸ் பவுடர் போடுறது இல்லை. லிப்ஸ்டிக் போடுறாங்கன்னா நம்ம போடுறாங்களா? இல்லை இல்லை, பெண்களுக்கு தான் அவ்வளோ காஸ்மெட்டிக்ஸ் வைக்கிறாங்க. உங்களை எத்தனை நூற்றாண்டு காலமாக நீங்கள் வந்து உங்களை வந்து ஒரு போக பொருளாக ஒரு கன்னியாவே உங்களை காமிச்சிட்டு வர போறீங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து எதர்ச்சியா தான் பூ மார்க்கெட்டுக்குள்ள போனேன், நான் வேற நிகழ்ச்சிக்கு போயிட்டு ரேண்டமா சுத்தி பார்க்கலான்னு தான் பூ மார்க்கெட்டுக்குள்ள போனேன்னு சொல்றாங்க. அவங்க அந்த இன்டென்ஷனோடய போலையே, இந்த ட்ரெஸ் தான் போட்டு நான் இந்த சமூக வெளிக்கு போகணும் அப்படின்ற இன்டென்ஷன் இல்லையே. இல்லைம்மா, அதை கேட்ட வீடியோ எல்லாத்தையும் நான் பார்த்தேம்மா. நான் அந்த சரி தப்புக்கே நான் போகலாமா, தப்பு தான், கேட்கக்கூடாதுமா தான். பொது இடத்துல நான் சாப்பிட்ற சாப்பாடை நீங்கள் சொல்லக்கூடாது. நம்ம மீன் கறி வச்சு சாப்பிடுவோம், கோழி கறி வச்சு சாப்பிடுவேன். ஆனால் அதே நான் ஒரு கோயிலுக்குள்ளே கொண்டு போய் சாப்பிட்டேன்னா இஷ்யூ ஆகிடுது இல்லை? கோயிலுக்குள்ளே கொண்டு வச்சு கோயிலுக்குள்ளே ஜீன்ஸ் எல்லாம் போட்டு போகக்கூடாதுன்னு ரூல் இருக்குது, தெரியும் தானே? இந்த காலத்தில் யார் சார் ரூல் இருக்குமா? நிறைய பேர் கோயிலுக்கு ஜீன்ஸ் போட்டு போகிறாங்க. லெக்கின்னு பேண்ட்டு டிஷர்ட்லாம் நாட்டாலோட ஜீவோவே இருக்குது. என்ன நீங்கள் பேசுகிறீங்க பேச்சு? ஜீவோ இருக்குமா, நீங்கள் எடுத்து பாருங்க. பட் போகாம இல்லை சார், போட்டு போகிறவங்க போயிட்டு தான் கேட்குறது ஜீவோ இருக்குது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிடுவானா உங்களோட அழகை மயங்கி உங்களை வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருப்பானா? சாமி கும்பிட்றதுனா பீஸ்ஃபுல்லாக கும்பிடணும்ல, அது இருக்கேம்மா. ஐ திங்க் ஜெயலலிதா பீரியட் நினைக்கிறேன் இந்த கொண்டு வந்து கோயில் ஆடு வெட்டக்கூடாதுன்னு ஒரு ஜீவோ கொண்டு வந்தாங்க தெரியுமா? அந்த ரூல் அப்போ இதெல்லாம் வந்துச்சு, ஜீன் போட்டு போகக்கூடாதுங்கிற ரூல் வந்துச்சு கோயிலுக்குள்ள. இப்போ கூட தஞ்சாவூர் கோயில் வாசலில் உட்காந்து பிரியாணி சாப்பிட்டு ஒரு இஷ்யூ ஆகி போச்சு. திருப்பரங்குன்ற மலையில் ஏறக்குள்ள பிரியாணி சாப்பிட்டு இஷ்யூ ஆகி போச்சு. அது எம்பின்னு நினைக்கிறேன் அவர் இப்போ இஷ்யூ ஆனது. அதனால் அப்போ இவ்வளோ இப்போ சொன்னீங்கல்ல, எல்லாம் சுதந்திரம் தான், ஏன் அங்கே செய்ய முடியல? ஒரு இடத்துக்கு ஒரு சினாரியோ இருக்குது.
அந்த சினாரியோவை நம்ம மீறக்கூடாது. இப்போ பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் இருக்குல்ல, டூயினா பார்ப்போம். டூயினா பெஸ், டியூலா பெஸ். ஒரு டியூல் நம்பி போன பொண்ணை பல வேட்டை நாய்கள் வேட்டையாடிச்சு. ஒன்று. உங்கள் வீட்டில் இருந்தவன் வந்து வேட்டையாடினானா? இல்லை. சொல்லுங்க. இல்லை. இல்லை. நீங்கள் உங்கள் காதலனை நம்பி போகிறீங்க, அது ஒரு பொறுக்கி நாய். அது கொண்ட ஒரு 10 பொறுக்கி நாய்கிட்ட கொடுத்துருது. கரெக்டு தானே? இப்போ யார் பக்கம் நீங்கள் சொல்லுவீங்க? நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்க. இப்போ நீங்கள் தான் ஜட்ஜி, சொல்லுங்கள், நான் கேட்டுக்கிறேன். பொதுவாக பார்க்க போனால் அந்த பெண்ணை தான் குற்றம் சொல்லுவாங்க, அந்த பையனை ஏன் நம்பி போனேன். அவ்வளோ தச்சிட்டுமா. உங்கள் அப்பாவோ உங்கள் அண்ணனோ உன் கூட பிறந்தவனோ உன் கணவனோ கொண்டு போய் அந்த இடத்துல பழி கொடுத்துருவானா? கொடுக்க மாட்டான், ஒருபோதும் கொடுக்க மாட்டான். ஒரு சிலர் இருப்பாங்க. இந்த ஒரு சிலர்லாம் அது ஒரு சிலர் சொல்லுங்க பார்ப்போம். கூட பிறந்த தங்கச்சியை கொண்டு போய் பழி கொடுத்துட்டான், பெத்த பொண்ணை கொண்டு போய் இதுமாதிரி 10 பொறுக்கி நாய்கிட்ட கொண்டு ஒப்படைச்சிட்டான்னு ஒருத்தனை சொல்லுங்க. ஒரே ஒருத்தனை விட மாட்டாம்மா. உசுறு போனாலும் போய் மொழியை தான் பிள்ளைய விட்டுற மாட்டான், தங்கச்சியை விட்டுற மாட்டான், அக்காவை விட்டுற மாட்டான், தான் பொண்டாட்டி விட்டுற மாட்டாம்மா. நீ சொல்கிற ஒரு சிலருங்கிறது ப்ரொஃபஷனலாக உள்ளது, அதை பேசாதீங்க. கொண்டு போய் அவளை பழி கொடுக்குறது. இன்னைக்கு பொண்டாட்டியை பிளான் பண்ணி அழைச்சிட்டு வந்துடுறேன், நீங்கள் ரெடியாக இருக்கண்டான்னு எவனா சொல்லுவானா? வாய்ப்பு இல்லை. வாய்ப்பே இல்லை. வாய்ப்பு இல்லை. வாய்ப்பே. உண்மையை உறக்க பேசுங்க. உண்மைக்கு மட்டும் என் சவுண்டை குறைச்சிடுறீங்க. உண்மையை உறக்க சொல்லுங்க. வாய்ப்பே இல்லை. அப்போ உங்கள் ஆடை சுதந்திரத்தை பற்றி யாருமே பேசுகிறோமே. என்ன ஆடை ஏம்மா, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் தவிர அது ஆடையாம்மா, இப்படியெல்லாம் ட்ரெஸ் இருக்கான்னு பார்க்குற மாதிரி இருக்குதும்மா. ஆனால் நமக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு சொல்லுவார். அந்த ட்ரெஸ்ஸு போடணும், இது நல்லா இருக்கும். ஒரு கல்யாணத்துக்கு இருக்குது, ஒரு கல்யாணம்னா ஒரு புடவை கட்டி எல்லாம் போகிறாங்க. ஓகே, புடவை பற்றி பெண்களே சொல்கிறாங்க இதுதான் ரொம்ப ஆபாசமான ட்ரெஸ்ஸுன்னு. ஆனால் நம்ம ட்ரெடிஷ்னலாக புடவைங்கிறது சின்ன வயசுலேருந்து பார்த்து பழகிற ஒரு ஆடை தாம்மா. ஆனால் இந்த மாதிரி இப்போ நவீன கலாச்சாரம், வெஸ்டர்ன் கல்ச்சர் நம்ம இறக்குறோம். எல்லாமே வந்துட்டு ஃபுட்டுலேருந்து எல்லாம் வெஸ்டர்ன் தான். நம்ம போட்டிருக்க ஜீன்ஸு, பெல்ட்டு, கிளாஸ் போட்டிருக்க கிளாஸ், எது வெஸ்டர்ன். நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு எல்லாமே வெஸ்டர்ன் தான். நம்மளை கோமணத்தை கட்டி சுற்றிக்கிட்டு இருக்கோம் அந்த காலம் மாதிரி இல்லை. ஆனால் வெஸ்டர்ன் கல்ச்சர் வந்தாலுமே நம்ம மைண்ட் செட் எல்லாம் வெஸ்டர்னாக மாறிட்டாங்கிறத என்னோட கேள்வி. வெஸ்டர்ன் டாய்லெட்டாக இருக்கலாமா, ஆனால் சாப்பிட்றது ஒன்றும் ஃபுல் டைம் வெஸ்டர்ன் சோறு இல்லை. நம்ம சோறு சாம்பார் தானே சாப்பிட்றோம். மைண்ட் செட் என்ன வெஸ்டர்னுக்கு ஆகணுமா? அவங்க இன்னொரு கேள்வியுமே முன் வைக்கிறாங்க. வளாகத்துக்கு வெளியில வந்து போஸ்டர் ஒட்டிருங்க, இந்தந்த ட்ரெஸ்ல வரலாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கான விதிகள் ஏதாவது இருக்கா சார்? சட்டத்துல இந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லைம்மா, அது மாதிரிலாம் இல்லை. கோயிலில் அது மாதிரி வெளில போர்டு வச்சுருந்தாங்கம்மா. கோயிலில் வெளில போர்டு வச்சுருந்தாங்க. டிஷர்ட்டு இந்த மாதிரி ஒரு ஆடைகள் போட்டு, இந்த ஆடைகள் அணிந்து உள்ளே வரக்கூடாதுன்னு போட்டிருந்தாங்க, போர்டு இருந்துச்சு. பட் இப்போ இந்த இதுக்கெல்லாம் மால் இதுக்கெல்லாம் கிடையாது. நீ இப்போ இதுக்கு ஒரு பதில் சொல்லுங்களேன். மால் இருக்குல்ல, பெரிய மால், அதில் கைலி கட்டிட்டு உள்ள போகக்கூடாதுங்கிறான். அதுக்கு என்ன சொல்கிறீங்க? பட் போர்டா எதுவுமே வைக்கல. கைலி கட்டிட்டு உள்ள அலௌடு இல்லைங்கிறான். போர்டா வைக்கல நீங்கள் சொல்கிறீங்க. கைலி ஆடை இல்லையா? ஆடைதான். அது எப்படி உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறா? அது பெரிய தீண்டாமையாக நான் பார்த்தோம் அந்த அந்த கோரிக்கையை. எனக்கும் பிரபல வெள்ளிவாக்கத்தில் ஒரு பெரிய தியேட்டருக்கு எனக்கு சண்டம்மா. என் கூட வந்து யாரும் கைலி கட்டி இல்லை. பட் ஏதோ ஊர்லேருந்து வந்திருக்காங்க, வெளிநாடு ஏதோ போகிறதுக்காக ரூம் போட்டு தங்கியிருப்பாங்க போல இருக்கு. படத்துக்கு வந்திருந்தாங்க. அந்த படத்துக்கு பேர் ஜோக்கர் நினைக்கிறேன். அந்த படத்துக்கு அப்போ வந்துட்டு கைலி கட்டி இருந்ததுனால உள்ளே விடணுமா? உள்ளே விடணும். எனக்கு அந்த மேனேஜருக்கு சரியான சண்டை. கடைசியாக அந்த மேனேஜர், சார் சரி சார் உள்ளே இருப்போம் சார், உங்க கூட வந்து தானே அப்படின்னு. ஏன் கூட எல்லாம் வரலையா அப்படின்னு. உங்கள் கூட வரலையா? அப்புறம் எதுக்கு சார் அப்படி மறைச்சி கட்டி சண்டை? நைட்டு செகண்ட் ஷோ படம் வேற ஓடுது. என் கூட வந்தோம், நேரம் ஆகிட்டியா முடியா வாயாவன். முடியவே முடியாது, நீ உள்ளே அனுப்பியா ஒன்று. கடைசியாக உள்ளே கொண்ட உட்கார தம்பி நீங்கள் படம் பாருது தம்பி அப்படின்னு வந்தேன். அப்போ இது எப்படி நீ ஒதுக்குன? கைலி ஆடை தானே, இல்லை எழுதி விட்டுருக்கியா கைலி கட்டிடக்கூடாதுன்னு. அது கூட ஒரு படத்தில் கூட ஒரு பொண்ணு அழகாக எடுத்துருக்கோம். அந்த கைலிக்கு மேலே இது பேண்ட்டை கொடுத்துட்டு அது ட்ரௌசர் போட்டு உள்ளே வரும். அப்போ உள்ளே அனுப்புவாங்க, பார்த்துருக்கீங்களா அந்த படம்? நல்லாயிருக்கும் அந்த சீனே. ஒரு பெரிய முற்போக்கையும் பெரிய டிசைனையும் சொன்னது. கைலியை நீ வந்து அழுக்கு ஆயில்னு சொல்கிற, நான் போட்டிருக்க ட்ரௌசரு நீ ஓகேன்னு சொல்கிற. தொடக்கி கீழே தெரியுது என் ட்ரௌசரு, அது ஓகேன்னு சொல்கிற. ஆனால் ஃபுல்லாக போட்டிருக்க கைலி உனக்கு தப்பாக தெரியுது. கரெக்டா? சரிதானே? கலாச்சார ரீதியாக ஒத்துக்க மாட்டுறாங்க. அது அந்த படம் நல்லா புரிய வச்சு அந்த இயக்குனர் நல்ல ஆழ்ந்தமான ஒரு அறிவு. அதுதான் நானும் சொல்கிறேன். கல்ச்சரில் நம்மள்ட்ட சில டிஃப்ரென்ஸ் இருக்குமா? இன்னமும் நம்மள்ட்ட சில விஷயங்கள் ஏற்றுக்க முடியாத விஷயங்கள் இங்கே நிறையா இருக்குது. சரியா? இப்போ திருமணம் தாண்டிய உறவில் தமிழ்நாடு தான் 1ஆம் நம்பரில் இருக்குது, குறிப்பாக காஞ்சிபுரம் மாவட்டம். 2வது மத்திய டெல்லி, 3வது ஹரியானா. அப்போ இவ்வளோ கல்ச்சரை பேசுகிற நம்மள்ட்ட முரண்பாடு இருக்குது, மொராலிட்டி இருக்குது. நிறைய கொலைகள் நடக்குது இல்லீகல் இன்டிமேசியில். அப்போ இவ்வளோ பிரச்சனைக்குரிய ஒரு சமுதாயத்தில் நம்ம இருந்துக்கிட்டு நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம இப்படி தான் சர்வே பண்ணுவோம்னு இறங்கினோம்னா கொஞ்சம் கோளாறாதமாக இருக்கும். இப்போ அந்த பெண் வந்து வாக்குவாதத்தில் ஈடுபடும் போது சுற்றி இருக்கக்கூடிய வியாபாரிகளும் வந்து அந்த பெண்ணை வந்து அடிக்கிற நோக்கத்தில் அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. பட் அவங்களுக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்களே, சுற்றி இருக்க யாருமே அந்த பெண்ணுக்கு சப்போர்ட் ஆகலையா? செக்ரட்டரி அன்சாரி சார் தானே, அவர் தானே பேட்டி கொடுத்தாரு. அன்சாரி தான் பேட்டி கொடுத்தாரு.
அவர் அப்படிலாம் இல்லைங்க, எங்கள் பக்கம் வயிற்றுல உள்ளது நாங்கள் அடிப்போமா, அதெல்லாம் இல்லைங்க. நீங்கள் ஆர்கியூமெண்ட் ஓவராக போடணும், வெளியே போமா, அந்த இது வியாபாரத்தை கெடுக்காதம்மா, வெளியே போமான்னு சொன்னோம், அதான் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. விஷுவல் ஷாட் இருக்குது, இவங்களும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு வழக்கு பதிவு பண்ணுவாங்கன்னு வச்சுங்க. யார் மேலே? அவங்க சொன்னவங்க மேலேயும் பண்ணலாம், வாய்ப்பு இருக்குது. அது ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. இன்றைக்கும் 10-15 பேரோட கொடுத்தாங்க. ஆனால் நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, நீங்கள் கொஞ்சம் சேஃபாக இருங்கன்னு சொல்லக்குள்ள மேடையில் உட்காந்து பேசுகிறாங்கம்மா, கால் மேலே கால் போட்டுட்டு பேசக்குள்ள கால் மேலே கால் போடுவதே இங்கே பெரிய புரட்சியாக பார்க்கப்படுது. பெண்கள் கூலிங் கிளாஸ் அணிவதே பெரிய புரட்சியாக பார்க்கப்படுது. முடி இப்படி என்ன ஃப்ரீ ஹேர் அப்படி விடுறதே இங்கே பெரிய புரட்சியாக பார்க்கப்படுது. ஜீன்ஸ் போட்டு புல்லட் ஓட்டுறதே இங்கே பெரிய புரட்சியாக பார்க்கப்படுது. அப்போ என்ன மாதிரி சமுதாயத்தில் நம்ம இருக்கோம்னு பார்த்துக்கோங்க. அப்போ இந்த மாதிரியான புரட்சி பேசக்குள்ள உங்கள் பொண்ணு தப்புன்னு சொல்கிறீங்க, உங்கள் பிள்ளைய சரியாக சொல்லி வளர்த்து கொடுங்களேன்னு சொல்கிறாங்க. பிள்ளை தான் சரியாக வளர மாட்டானே, அவன் அப்படியே தானே இருக்கான். பெண்ணை வந்து கார்னர் பண்ணி அடக்க முடியுது இல்ல, ஏன் பையங்களை அடக்க முடியல? கேட்க மாட்டானு, திருப்பி அடிக்கிறானே. இதே ஒரு பெண் செஞ்சா பையன் தூக்கி போட்டு மிதிக்கிறானே. முடிஞ்சா அடிக்கலாம், அப்புறம் என்ன இருக்கு, தூக்கி போட்டு மிதிக்கலாம், அந்த பக்கத்தில் உட்காந்துருவாரு, முடிஞ்சா செய்யுங்களேன். அப்படி இல்லைம்மா, அந்த அர்த்தம் எடுக்கக்கூடாது. நான் என்ன சொல்றேன், சமுதாயம் இப்படிதான் இருக்குது. சொசைட்டி இல்ல, ஒரு பெண்ணை அடக்கி வளர்க்கணும்னு ஆசைப்படுறீங்க, அதை ஏன் பையனுக்கு பண்ண மாட்டீங்க? அந்த பையனை அடக்கி வளர்க்கலாமே. அதான் சொல்றேன், அடக்கி அடங்க அந்த கதையெல்லாம் சொல்ல. உங்களை நான் கொஞ்சம் கூடுதலாக கேர் எடுக்கிறோம். பத்திரமா இருமாங்கிறோம், அவ்வளோதான். பயலை அவன் போயிட்டு எங்கேயோ சுற்றிட்டு வந்துடுறான், வீட்டுக்கு வந்துடுறான். அவனால் பெரிய இஷ்யூ ஆகிட போகிறதில்ல. ஆனால் உனக்கு ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுது? அப்போ அந்த தப்பு வந்து பையன் செஞ்சா சரி, பொண்ணு செஞ்சா தப்பா? நான் எதுவுமே சொல்லலாமா. இங்கே கூட இந்த எலைட்டு பார் இருக்குது, வெள்ளிக்கிழமையில் கேமரா எடுத்துகிட்டு வரல, சனிக்கு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தானே, கேமரா எடுத்துகிட்டு போங்க வீட்டுக்கு போகிற. நீங்கள் நல்லா பெண்கள் நல்லா ஒரு நல்ல ஸ்கூட்டி பைக்கில் வந்து நிறுத்திட்டு வாங்குவாங்க, காரில் நிறுத்திட்டு வாங்குவாங்க. அந்த பெட்ரோல் பங்கு பக்கத்தில் இருக்குமா, எல்லா எலைட்டும் போய் பாரு மெட்ராஸ் ஃபுல்லாக. நாங்கள் தப்பெல்லாம் சொல்லலை, வாங்கிட்டு போய் நல்லா குடிங்க. என்ன ஒன்லி செல் ஃபார் மென்னு எழுதி ஒட்டியிருக்கு? இல்லை, யார் ஒன்றும் குடிக்கலாம், அது உங்கள் விருப்பம் அது. ஆனால் ஒரு ஆண் இந்த ரோட்டில் குடிச்சிட்டு விடிய ஃப்ளாட் ஆகி கிடக்கிறான். அதே ஒரு பெண் நீ விடிய குடிச்சிட்டு ஃப்ளாட் ஆகி கிடக்கலாமா? உன்னால் முடியும்னா சொல்லி பேசுவோம். முடியாது. ஏன் முடியாது? பாலியல் ரீதியான அச்சுறுத்தல்கள் வரலாம். இல்லை, வரும், அதோடு நிறுத்துங்க. வரலாம், அதில் போகலாம், அந்த கதையெல்லாம் ஆகாது, நடக்கும். இது இந்த நாட்டில் மட்டும் இல்லை, எந்த நாட்டில், எல்லா நாட்டிலையும் இதுதான் சொல்கிறேன். இல்லை, ஃபாரின்ஸில் அந்த மாதிரி. எந்த நாடு போயிருக்கீங்க? எந்த நாட்டில் ரேப் இல்லை சொல்லுங்கள்? எல்லா நாட்டிலையும் இருக்குமா? இவர் இருக்காருல்ல டொனால்ட் ட்ரம்ப், அவர் மேலே பாலியல் வழக்கு இருக்குது. பில் கிளின்டன் மேலே பாலியல் வழக்கு இருக்குது. யார் மேலே இல்லை? எல்லா நாட்டையும் இருக்குது, எல்லா பிரச்சனையும் இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் அதை உள்வாங்க மாட்டீங்களா? மீனிங் யூ நாட் யூ. ஒரு விஷயத்தை உள்வாங்க மாட்டீங்களா? இல்லை உள்வாங்கிப்பேன், எனக்கு புரியும், ஆனால் நான் கேட்க மாட்டேன், எதிர்த்து பேசுவேன்னு பேசுறீங்களா? எனக்கு அது புரியல. ஒரு விஷயத்த உள்வாங்க. நான் எங்களை ஒரு ஆம்பளே ஃபுல்லாக பிளாட் ஆக்கி விட்றேன். இப்போ கொண்டு போய் முடிஞ்சால் அவன் கையில் உள்ள வாட்சி செயின் இல்லை ஹெல்ப் இதை எடுத்துகிட்டு போவாங்க. நான் கிடக்கட்டும், காலைல இருந்து அவன் எப்படியே வீட்டுக்கு போகிறான் எங்கேயே போட்டோம். அதே நீ கடந்துட முடியுமாங்கிற கேள்வி, அதுக்கு பதில் சொல்ல வேண்டாம்னு சொல்கிறேன். முடியாதுதான். அது புத்தகங்க அந்த சூழ்நிலை உருவாக்கலையே. ஒரு ஆண் அந்த மாதிரி பார்வையில தானே பார்க்கிறான். அப்போ சூழ்நிலை உருவாக்கலாம். நீங்கள் ரோட்டில் ஃப்ளாட் ஆகி கிடக்கணும், அந்த சூழ்நிலை வேணும். பெண் தனியா நடமாடவே முடியலையே. இது ரோட்ல ஃபிளாட் ஆகணும் இல்லை, இரவு நேரங்களில் பெண் நடமாடவே முடியலையே. இப்போ கோயம்பேடு மார்க் சைட்லாம் ஒரு பெண் தனியா நிக்கிறாங்கன்னாவே அந்த மாதிரியான அப்ரோச்சுக்கு வராங்களே நிறைய பசங்க. அதேதான் நானும் சொல்றேன். நிக்கிறதுக்கே இவ்வளவு பயமா இருக்கும் போது நாங்க எப்படி ஃபிளாட் ஆகி உள்ள முடியும்? எடுத்து கொடுக்குற இப்படிதானே இருக்கு இந்த சமுதாயம். இதுல நீ திருத்த வந்த யார்? நீ எந்த போராளி? நீ திடீர் போராளி யாருன்னு எங்க திருத்துறதுங்க? நிறைய பிரச்சனை இருக்குமா நமக்குள்ள. இந்த சொசைட்டி நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நிறைய குழப்பங்கள் இருக்கு. நம்ம வெஸ்டர்னா பியூர் இந்தியன் கல்ச்சர்னு ஒண்ணு இல்லவே. இவ்வளவு வளர்ந்த சூழ்நிலைகளையும் பெண்களுக்கு ஒரு ஆடை சுதந்திரம் கூட கிடையாதா? இப்போதான் வளரல, என்னை கோயம்பேட்டில் கூப்பிடுறாங்கிற. இப்போ வளர்ந்துருச்சு, ட்ரெஸ் போட்டுக்க உரிமை இல்லையான்னு சொல்கிறேன். வளரல மீன்ஸ் பாதுகாப்பு இல்லை. ரோட்டில் கிடப்பாங்கிற, அதில் விளைவுகளை எதிர்கொள்வாங்கிற. எதுதான் சரி? முதல்ல ஒரு முடிவுக்கு வாங்க. எதில் நிற்கணும்? ஒரு புள்ளிக்கு வரணும், ஒரு மைய புள்ளிக்கு வாங்க. எது சரி? கோயம்பேட்டில் இருக்கிறதுன்றது இன்னும் அந்த சமூக சூழ்நிலை பெண் தனியாக நடமாடுறதுக்கு விடலைன்னு சொல்கிறேன். பட் ஆனால் எவ்வளவோ டெக்னாலஜி வைஸ் வளர்ந்துட்டோம், நிறைய இதில் முன்னேறி இருக்கோம். ஆடைகள் இப்போ சென்னையில் நம்ம பரவலாக பார்க்குறோம். எத்தனையோ பெண்கள், நீங்களே அந்த ரெஸ்டாரண்ட் இன்சிடென்ட் ஷேர் பண்ணீங்க, அது யாருமே கேட்கல. அப்போ ஒரு கோயம்புத்தூர்ல இந்த மாதிரியான விஷயம் இன்னமும் நடந்துட்டு இருக்குதா? ஊர் சைட்ல இருக்கா? டெக்னாலஜி வளர்ந்துருச்சுமா. டெக்னாலஜி வளர்ந்ததை வச்சு இன்ஸ்டாகிராம், உங்கள் ஃபேஸ்புக்கு, வாட் எவர் இட் இஸ், யூடியூப் வச்சு வளர்ந்த பெண்கள் எப்படி நீங்கள் வளர்ந்தீர்கள் என்று சொல்லுங்கள் பார்ப்போம்.
உங்களோட திறமையை காட்டி, உங்கள் அறிவை காட்டி, உங்கள் அறிவு முதிர்ச்சியை காட்டி, உங்கள் கிரியேஷன்ஸை காமிச்சு, உங்கள் இனோவேஷனை காமிச்சு வளர்ந்தவங்களே எத்தனை பேர். நான் லிஸ்ட்டு தரட்டுமா? திருச்சி சாதனா, ரவுடி பேபி சூர்யா, லக்கியா, இப்படி சொல்லுங்கள் பேர், வரிசையை சொல்லுங்கள். உங்களுக்கு தெரியும், வரிசையை சொல்லுங்கள் பேரை. இவர்களாம் உங்கள் திறமையை காட்டி வளர்ந்தவர்களா? உங்கள் ஆடையை அத்துமீறி நீங்கள் காமிச்சு எலக்ட்ரானிக் ட்ரெஸ் பாசிங் பண்ணியிருக்கீங்க, மென்பொருள் அத்துமீறல் செய்திருக்கிறீர்கள். செல்ஃபோன் யார் அடல்ட்ஸ் மட்டும் தான் பார்க்குறாங்களாமா? குழந்தைகளுமே இப்போ பார்க்குறாங்க. குழந்தைகள் தான் பார்க்குறாங்க. அவன் பார்த்து மிச்ச நேரம் தான் அடல்ட்ஸ்கிட்ட கொடுக்குறான். காரணம் அவனுக்கு எஜுகேஷனுக்கு வந்து ஸ்கூலுக்கு எல்லாமே அதான் அனுப்புகிறாங்க. பல முறை நானும் பள்ளியில் சொல்லிட்டேன், எதுவாக இருந்தாலும் மேனுவலாக நோட்டில் எழுதி கொடுங்கன்னு. வேறு வழி இல்லை. இனிமேலுக்கு செல்ஃபோனை வந்து பிடுங்கலாம் முடியாது, எந்த பிள்ளைகிட்ட பிடுங்க முடியாது. பிடுங்கன்னு நினச்சா பெரிய கோளாறு ஆகிடும். அப்போ அதில் எவ்வளோ அபாயகரமான விஷயத்தில் நீங்கள் என்ன கற்றுக் கொடுக்குறீங்க, என்ன டீச் பண்ணுறீங்க? அதில் நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு. குழந்தைங்களுக்கு தெரியாது எது நல்லது கெட்டதுன்னா. எல்லாத்தையும் தான் பார்க்கும், எல்லாத்தையும் தான் பார்க்கும். குழந்தைங்களுக்கு அதை பற்றியான நாலேஜெலாம் கிடையாதுமா. ஃப்ரீ ஃபயர் கேம் கெடுதல்னாலும் நான் சும்மா 10 நிமிஷம் தான் விளையாடுறப்பான். ஆனால் அவனுக்கு அது கெடுதல், ப்ளூ வேல், எவ்வளோ விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது. அவன் போயிட்டே இருப்பான். ஏமா இத்தனை 7 வயசாகுது, நல்லது கெட்டது நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சா? நான் இந்த வயசுக்கான குழந்தைத்தனமும் அறியாமையும் என்கிட்ட இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். அதை எல்லாம் தெரிஞ்ச ஞானியா? நம்ம என்ன பெரிய இன்லைட்டிங்கான புத்தரா, ஞானியா, விவேகானந்தரா எல்லாம் தெரிறதுக்கு? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. அவங்களுமே பலது தெரியாம தான் சொல்லிட்டு தான் போயிருக்கிறாங்க, குழப்பமாக தான் இருக்குன்னு. வள்ளுவனே சொல்லியிருக்கான், கெட்டவன்லாம் இங்கே நல்லா இருக்கான்டா, நல்லவன்லாம் கஷ்டப்படுறான்டா, அது வந்து ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டியதுன்றான் வள்ளுவன். திருவள்ளுவன்மா, கெட்டவன்லாம் நல்லா இருக்கான், நல்லவன் கஷ்டப்படுறான்டா, அது வந்து ஆய்வு பண்ணணும், என்னென்ன தெரியல அதுன்றான் வள்ளுவனுக்கு. இவ்வளோ தெரிஞ்ச ஞானிக்கு குழப்பம் வந்திருக்கு அந்த குரலில். அதுதான் நானும் சொல்கிறேன். ஆடை சுதந்திரம், எல்லா சுதந்திரம் இருக்குமா. நான் எதுவுமே அது பாருங்க, அந்த பொண்ணை வந்து அதுமாதிரி ட்ரெஸ்ஸுன்னு பப்ளிக் பிளேஸில் சொன்னது தவறு, நான் மறுக்கவில்லை. வழக்கறிஞரா தவறு, உன்னோட சகோதரனா அது சரி. வக்கீலா ஒரு பொண்ணை ஒரு இடத்துல பாடி ஷேமிங் பண்ணியோ, ஒரு ஆடை சுதந்திரம் பண்ணியோ, உன்னை கிரிட்டிசைசம் பண்ணியோ, கை தட்டியோ, இப்படி கூப்பிட்டோ ஏதோ பிளைன் மிஸ் பண்ணுறது தப்பு, நான் மறுக்கவே இல்லை. ஆனால் உன்னோட சகோதரனா நான் உனக்கு சொல்ல வேண்டிய சில கடமைகள் எனக்கு இருக்குது. அது கேட்குறது கேட்காத உன்னோட விருப்பம். ஆனால் நான் சொல்லிகிட்டே தான் இருப்பேன். நீ ஜாக்கிரதையா இரு, நீ பத்திரமா இரு, பைக்கில் போனால் மெதுவாக போ, வீட்டுக்கு போயிட்டு எங்கே இருந்தாலும் உண்மையை பேசு. அப்பா அம்மாட்ட, அப்பா நான் இத்தனை மணிக்கு இங்கே இருக்கேன்ப்பா, என்னது கூட்டி போங்கப்பா, இல்லை இங்கே இருக்கேன், என் ஃப்ரெண்டு வீட்டில் இன்னார் வீட்டில் தான் இருக்கேன், அப்படி உண்மையை பேசி பழகு. இதில் ஒரு உண்மை யாராவது பேசியிருந்தாலும் பொள்ளாச்சியில் அப்படி அக்கிரமம் நடந்திருக்குமா? ஒரு உண்மை. எத்தனை பேர் உங்கள் வீட்டில் மனசாட்சி குப்பை சொல்லுங்கள், உங்கள் அப்பா அம்மாட்ட உண்மையை பேசுகிறீங்க? ஆம்பளை பேரோட விடுமா, நீ அவன் ஜெயிலுக்கு தான் போயிருக்கான், ஆனால் நீ வாழ்க்கை இழந்து விடுங்கொள்ளன்னு கதர் நீல இன்னைக்கு வரைக்கும் கேட்குதுல காதில். பேசுகிறோம்ல உட்காந்து, பொள்ளாச்சி செக்ஷுவல் ஸ்கேண்டலை சொல்கிறார். ஆம்பளை பையன் போயிட்டான், அவன் பூரிக்கு பையன் போயிட்டான், நீ என்னண்ண வாழ்க்கையை தொலைச்சிட்டு தான். அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூவாக அவனுக்கு ஞானசேகர் 30 வருஷம் தண்டனை ஆகிட்டு. ஆனால் உன் கூட இருந்த காதல் இன்னைக்கு வரைக்கும் எவனே தெரியல. எல்லாரும் பேரும் வந்துருச்சு இல்லை, உன் பேரு கிட்டத்தட்ட சில ஊடகங்களில் வெளியில் வந்துருச்சு. ஓகே, எனக்கும் பேர் தெரியும், நான் சொல்ல விரும்பலை. அட்ரஸ்ஸு அவங்க மாவட்டம் வரையும் எனக்கும் தெரியும். ஆனால் பாதித்தது நீ தானம்மா, பரவாயில்ல, அந்த பாப்பாவுக்கு ஒரு நன்றி சொல்லணும். அது வெளியில் வந்து தான் இவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் நடந்திருக்குன்னு வெளியில் வந்துச்சு. அது வாய முடிச்சு போயிருந்ததுன்னா இவன் தொடர்ந்து இதே வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருப்பா. வெளில வந்து உனக்கு ஒரு அநீதி நடக்குது, அந்த அநீதியை கேட்கறதுக்கு உனக்கு எவ்வளோ சப்போர்ட் தேவைப்படுது. அவங்க அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்லணும். பரவாயில்லடா கண்ணு, சொல்கிற வெளில பார்த்துடலாம், மற்ற பிள்ளைகள் நடக்காமல் இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ இவ்வளோ பிரச்சனை இங்கே இருக்குதுன்னு சொல்ல வர. இந்த சொசைட்டிக்குள்ளே இவ்வளோ குழப்பம் இருக்குது. அங்கே ஒரு முதல்ல கிடக்கு, அதில் ஒரு நிலப்பம்பு கிடக்குது, எல்லாம் கிடக்குது இந்த குளத்துக்குள்ளேன்னு சொல்கிறேன். சேர் இருக்குது, உள்ளே போயிடுவேன், இழுத்துட்டு போயிடும். ஒலை இருக்குது, சுழல் இருக்குதுன்னு சொல்கிறேன். நீ என்ன சொல்கிற? முதல்ல கிடக்குது, தவளை கிடக்குது, யானை கிடக்குது, நான் போனானே நீ குதிப்பேங்கிற. நான் குதிக்காத, நில்லுமா, உள்ளே இழுத்துட்டு போட போகுது, சேருமான்னு சொல்கிறேன். சொல்லக்கூடாதான்னு கேட்குறேன். அந்த மேட்டரை விட்டுரு, அதை எக்ஸிட் பண்ணும். இந்த மேட்ரு சொல்லு, தப்பு கிடையாது, தப்பு கிடையாது, அதான் உண்மையும் கூட. பாதுகாப்பாக இரு, பத்திரமா இரு, நல்லா படி, வாழ்க்கையை வளர்த்துக்கோ. எதுமா ஃபெமினிசம்னா எதுமா சொல்லுங்கம்மா? ஃபெமினிசத்துக்கான டெஃபினேஷன் சொல்லுது, கேட்போம். 2 மார்க் கொஸ்டின், 10 மார்க்லாம் வேண்டாம், 2 மார்க் பதில் சொல்லு. ஃபெமினிசம்னா எது? பெற்றிருந்தால் ஒரு குழந்தைக்கு அன்னை ஆகியிருப்பார், பெறாத தொட்டில் உலகத்திற்கு அன்னையானார் அன்னை தெரேசா. கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்க தெரியாது அவங்களுக்கு? ஒரு பிள்ளையை பற்றி அது வளர்த்து பேரம் பற்றி பார்த்துருக்காதா? பெறாத தொட்டு உலகத்துக்கே அன்னையானார் அன்னை தெரேசா. உலகம் முழுவதும் ஃப்ளைட் டிக்கெட் இல்லாமல் வீசா இல்லாமல் சுற்றி வந்த ஒரே பெண்மணி அன்னை தெரேசா. உண்டு தானே? வேலுநாச்சியார் அன்னைக்கு போரு கிளம்பி போலையா? எதுமா ஃபெமினிசம்? வாட் ஃபெமினிசம்? ஜெயலலிதா ஆல்சோ ஃபெமினிசம் நான் சொல்லுவேன்.
அவன் அடக்கி ஆண்டு ஒரு நாட்டை முதலமைச்சராக இருந்திருக்க முடியுது இல்லைம்மா. அது இழந்து எவ்வளோ இழப்புகள் இருக்கும் அந்த அம்மாவுக்கு. இறந்துட்டாங்க. அதுதான் ஃபெமினிசம். கனிமொழி எம்பியாக இருக்காங்கன்னா அது ஒரு ஃபெமினிசம். சமுதாயத்தில் எவ்வளோ விமர்சனங்கள் வச்சாலும் எதிர்த்து நின்று பிடிக்கிறாங்கல்லம்மா, அது ஃபெமினிசம். பாடகி சித்தரா இருக்காங்கன்னா அது ஒரு ஃபெமினிசம் தான். ஜானகி அம்மா அவங்க ஒரு ஃபெமினிசம் தான். மேரி கியூரி ஃபெமினிசம். இப்படி சொல்லிட்டே போங்களேன், அடிக்கிட்டே போங்களேன். இந்திரா காந்தி ஒரு ஃபெமினிசம், பிரியங்கா காந்தி ஒரு ஃபெமினிசம். சொல்லுங்கள், ஆளுங்களே சொல்லிட்டே வாங்க வரிசையா. தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு ஃபெமினிசம் தான்மா. தன்னோட உருவ கேலி எல்லா கேலியும் பண்ணுறீங்க. கருப்பாக இருக்குங்கிற கச்சா என்ன கடலில் கொட்டி போச்சான். தமிழிசையை கொண்டு அம்முங்கடா தலையில் ஒட்டிட்டு வந்துடுறேன் எல்லாம் என்னன்னு போட்டிருக்கான் கமெண்ட். அது ஒரு மேடையில் ஏறுறாங்க. சிறந்த மீம்ஸ் நாயகி, அந்த அந்த விருதை நானே வாங்கிக்கிறேன். ஆனால் அது உருவ கேலி பண்ணுறீங்க, அதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதில் ஏதாவது மீம்ஸில் உங்களுக்கு வருமானம் வருதுன்னா பரவாயில்ல பண்ணிங்க. அதுலேருந்து அந்த அக்காவை யாரும் விமர்சனம் பண்ணுறதே இல்லை. தமிழிசை சவுந்தரராஜன் ஃபெமினிசம் தானே. 2 மாநிலத்துக்கு கவர்னராக இருக்காங்களே. நிர்மலா சீதாராமன் கூட ஃபெமினிசம் தான்மா. ஒரு சாதாரண நான் இங்கே ஊர்லேருந்து பிறந்து போய் நீ ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்காங்கல்லம்மா, பாராட்டுங்கம்மா, ஃபெமினிசம்மா. எத்தனை பேர் எம்எல்ஏ எம்பியாக இருக்காங்க, அவங்களாம் ஃபெமினிஸ்ட் தான்மா. அதை நோக்கி நீ பயணிக்கியா? நான் வந்து மார்க்கெட்டில் போய் சிலிகுலஸுக்கு சண்டை போட்டு நிற்பேங்கிறியான்னு கேட்குறேன். பதில் சொல்லுங்கள். உங்களோட இலக்கு எங்கே இருக்கணும்? நான் இந்த வருஷம் இந்த இடத்த அடைவேன், இந்த வருஷம் நான் லா முடிக்கிறேன், இந்த வருஷம் நான் மேட்ச்ஷெட்டுக்கு எக்ஸாம் எழுதுறேன். அப்போ எல்லாம் ஒரு வாய்ப்புகள் இல்லாமல் இவ்வளோ இன்ஸ்டியூட்லாம் கிடையாது. நாங்கள் படித்தப்போ என்னென்னே தெரியாமல் தான் உள்ளே வந்தோம். இந்த வருஷம் நான் மேட்ச்ஷெட் ஆவேன், இந்த வருஷம் நான் பிடிச்சி ஆவேன். இப்படி தான் நம்ம இலக்குகளை வைக்கணும். அதுதானே கோலுங்கிறது, உன்னோட இலக்குங்கிறது அதுதானே டார்கெட்டை நோக்கி போடுது. அதை எடுத்துட்டு சின்ன சின்ன விஷயங்களுக்கு வால்ட்டாகிக்கிட்டு அதில் சண்டை போட்டுக்கிட்டு அதை போட்டு உழப்பிக்கிட்டு இது ஆண் தோழரோட வந்தாங்க, இது அவங்க புருஷனோட வந்தாங்கன்னு அவங்க பேட்டி கொடுக்குறாங்க. நீ வானவியில் அது இது என்னென்ன வருதோ எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. இது அல்லம்மா. உங்களை ரொம்ப நான் மதிக்கிறேன், ரொம்ப நான் மரியாதை தர்றேன், உங்களை ரொம்ப ஹானர் பண்ணுறேன். நாங்கள் தலைங்கடா 2 தண்ணி குடித்தாலும் எங்களால் ஒரு புள்ள பார்க்க முடியாது. அந்த அமைப்பு இல்லை, அது சயின்ஸ். அது அப்போ எங்களை பெற்றோர்களும் தாய் தான். அந்த தாய், சகோதரி, மனைவி, இதுக்கான சென்டிமெண்ட்ஸ் நம்ம நாட்டில் கூடமா. புரியுதுங்களா உங்களுக்கு? ஒருத்தன் வந்து உங்களை வந்து ரோட்டில் போயிட்டுருக்க உடனே, பாப்பா எங்கே போயிட்டுருக்க, நீ யார் அவன் கூட ரெண்டு பேசிகிட்டு இருக்குது அப்படின்னு கேட்குற நாடுமா நம்ம நாடு? கேட்குறாங்களா இல்லையா? யாருமா அவன் தொட்டு பேசிகிட்டு இருக்கான்? அவனே யாரா நீ எந்த ஊருமா? நீ ரோட்டில் நின்று அழுதுகிட்டு, ஒரு பொண்ணு ஒரு பையனும் அழுதுகிட்டு இருக்காங்க. ஏதோ அவங்களுக்குள்ள காதல் கான்வர்சேஷன். அப்போ இங்கே வரக்குள்ளே எங்கள் தெருவில் இங்கே உள்ளவர், எங்கள் அண்ணாச்சி கீழே உள்ளவர், யாரா நீ எதுக்கடா அந்த புள்ள அழுதே படவா பிச்சு போடுவான், யாருமா இல்லை இதுமாதிரி லவ்வர் தான், இந்த மாதிரி சண்டை பிச்சு போடுவான், சரி போல ஓடுங்க விரட்டி விடுறாரு. அது எப்படி முடிஞ்சது? அது எப்படி முடிஞ்சது? இங்கே தன்னோட சகோதரியா அவங்க பார்க்குறாங்க. நான் பொண்ணா பார்த்தாரு, அவர் வயசு கூட. அதே ஒரு ஆட்டோவில் பள்ளியோடத்து பையனும் பள்ளியோடத்து பொண்ணும் உட்காந்துருக்காங்கம்மா. ஒரு 6:30 மணி போல் இந்த ஆட்டோ சும்மா நிறுத்தி போட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க பார்த்தீங்களா? அதில் அப்போ பார்த்துட்டு நாங்கள் அந்த வழியாக போனோம். நாங்கள் யார் வாடா பள்ளியோடத்து பையன், நீ என்ன எல்லாம் போக்சோ, எல்லாம் 2 போக்சோ ஓடு, சரி என்னோட இங்கே என்ன வேலைன்னு கட்டி விட்டோம். இது எப்படி நீங்கள் தப்பாக சொல்லுவீங்க? இது எப்படி சரியாக தவறாகும்னு நான் கேட்குறேன். நீங்களே அணுகுமுறை பற்றி சொல்லியிருந்தீங்க இல்லையா, அவங்க கொஞ்சம் பொறுமையாக அணுகி இருக்கலாமே. அதுதான் நானும் சொல்கிறேன், எல்லாரும் ஒரே மாதிரி அணுகணும். இப்போ நான் இந்த பாடம் நடத்துகிற இந்த அணுகுமுறை எனக்கு ஒரு டெம்ப்டில் இது வருமாங்கிறது கேள்விக்குறி. அது என்னோட கோபத்தோட நீ நடந்துக்கிற விதத்தை பொறுத்து தான் இருக்குது. நீ என்னை எவ்வளோ வேணுமோ அள்ளி தூத்துவ, நான் அமைதியாகவே இருப்பேன்னு முடியாது. நான் என்ன சொல்கிறேன், அந்த பாப்பாவை அந்த மாதிரி கேட்டதும் தப்பு, அதை ஒரு பெரிய கண்டென்ட்டாக மாற்றுறதும் தப்பு. சில விஷயங்களை ஸ்கிப் பண்ணி போயிட்டே இருக்கணுமா. நம்மளோட இலக்கு மிஸ் ஆகிட்டே இருக்கும். நம்ம ஒரு இடத்த நோக்கி பயணிக்கிறோம்ல. என்ன ஆகி போச்சுன்னா, வக்கீல்னாலே ரோட்டில் சண்டை போடலாங்கிற மனநிலையை வளர்த்துட்டாங்க. எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. உண்மை ஆரம்பகாலம் அப்படி தான். வக்கீல் தானே எல்லாம் சண்டை போ, அது வரல. இது ரொம்ப புனிதமான ஒரு தொழில், உன்னோட நல்வாழ்க்கையை படுத்துகிற ஒரு துறைமா. அது அனைவரையும் கேள்வி கேட்க முடிஞ்ச ஒரு துறை இது, வக்கீல் தொழில். யாரை வேணும் கூண்டில் ஏற்றி கிராஸ் பண்ணலாம், அந்த அளவுக்கு உள்ள தொழில் இது. அப்போ அதில் நம்ம திறமையை வளர்த்துக்கணும். வக்கீல் தொழிலாம் நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸி இல்லை. படிக்கிறது ஈஸி, ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படி இல்லை. 20 வருஷம் ஆகும் நீ யாருன்னு தெரியுது. இந்த உலகத்துக்கு ஹூ ஆர் யூ ஹூ ஆர் மேங்கிறது 20 வருஷம் இருக்கும். அப்போ அது எவ்வளோ கஷ்டம் இருக்குது. அது வரைக்கும் நம்ம பொருளாதாரம் தாக்கு பிடிக்கணும், அதே தொழிலில் நிற்கணும், சஸ்டெயின் பண்ணணும். ஒரு அலிகேஷனில் ஒரு சர்ச்சையில் சிக்கிறது ரொம்ப ஈஸிமா, அதுலேருந்து வெளில வர்றது ரொம்ப கஷ்டம். அது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. பெண்ணும் ஒன்று சளைச்சவெல்லாம் இல்லைம்மா. அது எந்த இடத்துல நான் பெண்ணை ஒரு நூல் கூட நான் மரியாதை கூட இறக்கி விடலை. ஆனால் இந்த சமுதாய கட்டமைப்புக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவாக போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் ரோட்டில் போய் நின்று, அண்ணா என்னை தவறாக பார்க்குறாண்ணே, என்கிட்ட தப்பாக நடக்க பார்க்குறேன்னு போய் நின்று அந்த 500 பேர் உனக்கு நிற்கிறானா இல்லைன்னு பார்ப்போம்.
இப்போ இந்த ரோட்டில் சும்மா ட்ரையல் பண்ணு. நீங்கள் தான் ஃப்ராங்க் பண்ணுவீங்களே, ஒரு கேமரா ஒரு காருக்குள்ளே வச்சுட்டு போயிருக்காரு, கேமரா இருந்துச்சா கடைசி ஒன்று தொலைச்சி கேட்டுருவாங்க. பட் கேட்டு பாரு, இந்த மாதிரி ஒருத்தர் ஃபாலோ பண்ணிட்டு வர்றான்னு சொல்லு. அந்த நிமிஷம் தம் அடிச்சுட்டு இருந்தால் கூட கீழே போட்டு யாருமா அப்படின்னு அப்படியே உனக்கான போராளியா உனக்கான சகோதரனா மாறுறான். அது எப்படி மாறுறான்? நம்மளோட மனநிலை அப்படிப்பட்ட மனநிலைமா, அதை நீங்கள் தவறாக கைட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.